அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இந்த நாளும் மகிழ்ச்சிக்குரிய நாள் தானே. ஏனென்றால் இந்த நாளை காண வைத்தாரே, அதற்கு நன்றி அல்லவா? ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்வோம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் 49 இறைவார்த்தை 5-8 முடிய. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன். என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகர்களுக்கு நான் அஞ்சுவானேன். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருப்போரே தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். உண்மையில் தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத்தொகை மிக பெரியது, எவராலும் அதனை செலுத்த இயலாது. பிரேஸ் தி லார்ட். மனித உயிரின் ஈட்டுத்தொகை மிக பெரியது, எவராலும் அதனை செலுத்த இயலாது. உண்மைதானங்க. நம்ம உயிருக்கு எதை ஈடாக கொடுப்போம்? ஒன்றுமே இல்லை. இறைவன் என்ன நினைக்கிறாரோ கண்டிப்பாக அதை செஞ்சு முடிப்பார், இல்லையா? தான் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவங்களும் செல்வத்தை பற்றி பெருமை பேசுகிறவங்களும் தான் இவ்வுலகத்தில் இருக்கிறார்கள், இல்லையா? இப்போ நாம் துன்பமாக இருக்கிறோம், நமக்கு துயரம் இருக்குது, நம்ம துன்பத்தை கொண்டு பகரப்போகணும்னு ஒருத்தட்ட போகும்போது அவங்க இருக்கிற அந்த நிலையையும் செல்வங்களையும் குறித்து நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், இதை எடுத்திருக்கேன், அதை எடுத்திருக்கேன்னு சொல்லும்போது நம்ம சொல்ல வந்ததை அவங்கள்ட்ட சொல்லியிருப்போமா? இல்லை. ஆமாம். ஏனென்றால் எதை சொல்ல வந்தோமோ அதை சொல்லியிருக்க மாட்டோம். திருப்பி அவங்க எல்லா பெருமையும் பேசி முடித்த பிறகு என்னமோ சொல்ல வந்தீங்களே அப்படின்னு கேட்பாங்க நம்மகிட்ட. நம்ம இல்லையே, ஒன்றும் இல்லையே, சும்மா வந்தேன் அப்படி சொல்ல மாட்டோமா? ஆமாங்க, அதாங்க இயல்பு. ஏனென்றால் பெருமை பேசுபவர்களிடம் நம் துயரங்களை சொல்ல முடியாது. நமக்கு செவி கொடுத்து கேட்பவர்களிடம் மட்டும்தான் நம் துயரங்களை சொல்ல முடியும். ஏனென்றால் நமக்கு ஒரு துன்ப காலங்கள் உண்டு, துன்பமும் உண்டு, இன்பமும் உண்டு, இல்லையா? அந்த காலத்தில் நாம் அஞ்சாமல் இறைவனோடு இணைந்திருந்தோம் என்றால் நீங்கள் நினைக்கலாம், என்ன எப்போ பார்த்தாலும் துன்பத்தை பற்றியே கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அதையும் நினைக்கணும்ல. நம்ம துன்பப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? நாம் மட்டும் இல்லைங்க, நிறையா பேர் இருக்காங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது துன்பத்தை பற்றி நாம் பேசும்போது அந்த துன்பங்கள் அவர்களுக்கு இலகுவாக தெரியும். ஆமாம், ஆண்டவர் என்னை மீட்பார், என்னை வழிநடத்துவார், இத்துன்பத்தை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வருகிறது. ஏனென்றால் நம்மை மீட்டெடுக்க இறைவனால் மட்டும்தான் முடியும். நம் உயிருக்கு ஈட்டுத்தொகை ஏதாவது கொடுக்க முடியுமா? நான் சொல்லலைங்க, இறைவார்த்தை சொல்லுது. உன்னிப்பாக அதை கவனித்து பாருங்கள். எனக்கு உயிரை தரும் ஆண்டவரே, நான் உமக்கு இதை தருகிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? நீர் எனக்கு இதை செய்தால் என் உயிரை தருவேன் என்று யாராவது சொல்வார்களா? சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் இயேசு மட்டும் என்ன சொன்னார் தெரியுமா? நீ பாவத்திலிருந்து வெளியே வர்றதென்றால் நான் என் உயிரை கூட உனக்கு தருவேன் என்று சொன்னாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார்ல. ஆமாங்க. தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுங்க, நமக்கு ஈடாக எதை யாரை தருவாங்கங்க? ஒருத்தரும் ஒன்றும் தர முடியாது. இறைவன் மட்டும்தான். நம்ம வாழணும்னு என்ன இருந்தால் இறைவன் மட்டும்தான் நமக்கு உயிரை தருவார். வேறு யாராலையும் நமக்கு உயிரை தர முடியாது. மருத்துவர்கள் மூலமாக இறைவன் நம்மளை ஆற்றுப்படுத்துவார், இல்லையா? மருத்துவர்கள் உண்டு. மருத்துவம், குருத்துவம், ஆசிரியர் பணி, இந்த மூன்றுமே இறைவனுக்கு நேசமான பணி. அது உண்டுங்க. அப்போ நமக்கு நோய் நொடி இருக்கும்போது அந்த மருத்துவர் மூலமாக பேசி நம்மை ஆற்றுப்படுத்துவார், தேற்றுவார். அவரோடு இணைந்து இருக்கிற ஆன்மாக்களுக்கு செல்வம் இருக்கிறது, இந்த செல்வத்தை கொண்டு என் உயிரை மீட்டுக்கொள்வேன் என்று சொல்வார்கள். ஒரு காலம் மீட்டுக்கொள்ள முடியாதுங்க. அந்த செல்வம் அந்த இடத்துல எவ்வளோ இருந்தாலும் கரைஞ்சி தான் போகுமே ஒழிஞ்சு உயிரை மீட்டு தர முடியாது. அந்த உயிரை மீட்டு தர்றவர் இறைவன் மட்டும்தான். உங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. இதெல்லாம் இறைவார்த்தையில் இருப்பதை அப்படியே தெளிவுபடுத்துகிறோம், அவ்வளோதான். அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும்? இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும். அப்படி இறைவனை சார்ந்து இருக்கும்போது தான் நமக்கு எது வந்தாலும் ஒரு கலக்கமே இருக்காது. அடிக்கடி சொல்வார் தெரியுமா? நெஞ்சை நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? உன் ஆண்டவரே நம்பீரு, அவர் உனக்கு நலமானதை செய்வார் சொல்வார், இல்லையா? அதை சொல்வாருங்க. நான் உன்னோடு தானே இருக்கேன், ஏன் கலங்குற? உன்னை மீட்டெடுப்பேன் என்று சொல்வார். சொல்லுகின்ற இறைவனிடம் நாம் என்ன கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவனே, ஆமாண்டவரே, இவ்வுலகில் வாழும் நாள் வரைக்கும் நாங்கள் உம்மோடு இணைந்து நடக்க வேண்டும் என்ற அந்த வரம் மட்டும் வேண்டும் ஆண்டவரே. நீர்தானே எங்களை வாழ வைக்கிறீர், வழி நடத்துகிறீர், பாதுகாக்கிறீர். அதனால் இவ்வுலகில் வாழும் நாள் வரைக்கும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து ஆமாண்டவரே உம் நாமத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்லி
உம்மோடு கூட இணைந்து அந்த பயணத்தில் நாங்கள் வரும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.